நில்லு. கோதுமை வந்து தள்ளிட்டு போற ஒருத்தரும் இல்லாத போகுது. எங்க அண்ணன் வீட்டுல கோதுமை எல்லாம் கூடாதானே? இந்த எங்க அண்ணன் வீட்டுனா எதை வேணா எடுத்துட்டு போயிரு. அவனா பொருள் இருக்கிறது வந்து எடுத்துட்டு போவேன். இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்ற போல இங்கதாங்க பிழைக்கிறா, இந்த வீட்டுல தான் பிழைக்கிறா. உங்களையே பையனை கல்யாணம் முடிச்சு வந்தது பெருந்தப்பு. உனக்கு அரைக்கலை கோதுமைக்கு வக்கு இல்லாதபடிக்கு உனக்கு பெருந்தப்பு இது. என்னங்க சும்மா வாய்க்கு வந்தபடியா பேசிட்டு இருக்கிறீங்க? இப்படி வேலை பாருல. முன்னாள் உடைய தாட்டிட்டு போட்டு உங்க அம்மா பின்னாடி வந்து அடை தூக்கிட்டு சொந்திட்டு போலான்ட்டு வந்தாளா? ஆறு எங்க வீட்டுல இருக்கிற நெல் மூட்டை அடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல இடம் இருக்குதால உன்ற சோத்தல்ல எனக்கு வேண்டாம். இங்க பாருல நிப்பாட்டல. அரைக்கலை கோதுமை அளவுக்கு நம்மதான் இது பேசுற. அரைக்கலை கோதுமைக்கு வக்கு இல்லாத குடும்பம் இப்படி குடும்பம். இங்க என்னமா சத்தம்? கால் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆளு காலு அதே மாதிரி கோதுமை எல்லாம் வந்தா ஏன்னு கேட்டதுக்கு 1000 2 பேர் சண்டை கட்டுறாங்க. ஏமா கோதுமை தானே அள்ளிட்டு போட்டு விடுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கல இப்ப என்ன ஆயிருமா? என்ன பிச்சைக்காரி பேசுற மாதிரி பேசுறா? கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னடி என் பிள்ளை சத்தம் போட்டு என் பிள்ளை உங்க அம்மா திருட்டுனா எனக்கு அப்படித்தான் பேசுவோம். அத்தை இதுக்கு மேல பேசாதீங்க, நல்லா இருக்காது. என்னங்க நீ கை நீட்டி பேசுறீங்க? உங்க அம்மா கோதுமை திடுறாங்க, அது முதல்ல என்னன்னு கேளுங்க. அத்தை இதுக்கு மேல பேசுறீங்க எனக்கு கோவம் வருங்க. அத்தை 1/2 கிலோ கோதுமைக்கு வழி இல்லாம வந்ததுக்கு நீங்க தான் வைக்க போடணும். எங்க வெக்கா நானும் சூடு சொன்னில இன்னும் நிக்கிறா பாரு. அட வீடம்மா, சோத்துக்கு இல்லாம வந்தவங்களுக்கு சோறு போட்டு புண்ணியம் தானே. நிறுத்தடி. என்னடி 1000 வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? காசு இருக்கிறதுக்காக உங்க நீ மனசு மதிக்காதீங்க கூட பேசாதீங்கடி. இதெல்லாம் நல்லா இல்ல. வாயை கொஞ்சம் உள்ள வச்சு பேசுங்க. என்ன கண்ணம் வீடு நான் பிள்ளை கொடுத்துட்டுன்னு சொல்லி நீ கோதுமை எடுத்துட்டான்னு பேசுறீங்க. இந்தாங்களா கோதுமை. அல்லனு கோதுமை கொட்டிட்டே நீ கொட்டது பார்த்தீங்கன்னா அல்லம் கூடிங்கம்மா. எல்லாத்தோடையும் சண்டை போடாத சாமி. நீ வாழ வந்த வீடு உங்க அண்ணன் வீடு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். நான் வர்றேன் சாமி. சண்டை போட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத சாமி. போறாரு. என்ன தூக்கம்? என்ன பழைய நினைப்பால கனவா வருதா? இந்தா போய் பால் வாங்கிட்டு வா. பால் வாங்கிட்டு வந்து வீடு வாசல எல்லாம் கூட்டு. மகளே உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்க மாமியை நம்ம கொடுமைப்படுத்துறாளா? ஆமாமா. ஏய் உள்ள வாடி.